திருமாவளவனுக்காவோ இல்ல வைத்தியக்காவோ இல்ல சாமிகளுக்காவோ ராயனனுக்காவோ இந்த போராட்டங்கள் இல்ல. ஐயாதான் இந்த குடும்ப தலைவர், ஐயாதான் இந்த சமுதாயத்தின் தலைவர். இந்த சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஐயா நினைத்தால் மட்டும்தான் முடியும். அதிமுக இருக்கிற வண்டியனோ இல்ல திமுக இருக்கிற வண்டியனோ எவரும் நம்மை காப்பாற்ற மாட்டோம். நல்லா தெரிஞ்சீங்க. மனித இடம் இருக்கும் வரை மருத்துவர் சின்னையாவுடைய புகழ் அடைகிற மரியாதை. ஏன் ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர் நீங்கள் தான் இந்த கட்சிக்கு செயல்படுத்தக்கூடியவர்கள். எங்களை நாங்கள் தலைமை தாங்கி நடத்தினாலும் எங்களை எல்லாம் செயல்பட வைக்கிறவர்கள், எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எங்களுடைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை வெற்றி பெற செய்கின்றது யாருன்னா ஒன்றிய செயலாளர். உங்கள் கையில் தான் எங்களுடைய சிந்தெல்லாம் இருக்கு. அப்படின்னு வச்சீங்க. நீங்கள் ஒன்றிய செயலாளர்கள் நீங்கள் நினைத்தால் பெரம்பலூர் நகரத்தையே கிடுகிடு ஆட விடலாம். கிடுகிடு ஆனா பூகம்பம் வந்தா கூட எப்படி ஆகலாம். அது மாதிரி நீங்கள் இந்த வன்னிய படைகள் வந்தால் இந்த சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்த வேண்டியது ஒன்றிய செயலாளர். அந்த ஒன்றிய செயலாளர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் யாராவது பேர் விட்டிருந்தா அவங்களுக்கும் சேர்த்து அனைவருக்கும் இந்த மதிய நேரத்தில் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்மளுடைய இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 87 நம்ம சாதனை போனோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம இந்த இடஒதுக்கீடு வாங்குவது நம்ம மட்டும்தான் 21 உயிரை பலி கொடுத்துருக்கோம். 108 ஜாதிக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வாங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. டெல்லியில போய் அவருடைய இடஒதுக்கீடை பற்றி கலந்துக்கும் போது டெல்லியில் அவருடைய இந்த பிற்பட்ட நல வாரியத்துக்கு தலைவராக ஆக்க வேண்டும் என்று டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் சொல்லி ஐயாவை ஆக்கினாங்க. அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது காங்கிரஸ். அப்படிப்பட்ட நம்முடைய மருத்துவர் ஐயாவை நாம் வன்னிய மக்கள் பயன்படுத்திக்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன். அப்படிப்பட்ட அவருடைய எந்த பணியும் வேணாம், எந்த இதுவும் வேணாம். நம்மளை எல்லாம் அழைப்பு பார்க்கறது யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். அவருதான் இன்னைக்கு இந்த பொறுப்பை கொடுத்து நம்மளுடைய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேர் மந்திரி ஆயிருக்காங்க, எத்தனையோ பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க. ஆனால் மருத்துவர் ஐயாவுக்காக வந்து அவர் கேட்கவில்லை. இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். இது யார் எண்ணத்துல வரும்? நம்ம குடும்பத்தில் பாத்தீங்கன்னா அப்பாவுடைய எண்ணத்தை வேணும், அம்மாவுடைய எண்ணத்தை வேணும். அதுபோல்தான் நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் இந்த சமுதாயத்தின் தந்தை, இந்த சமுதாயத்தின் வன்னிய மக்களின் தந்தை. அதை நீங்கள் உணர வேண்டும். ஐயா அவர்களால் எத்தனையோ பேர்கள் உருவாக்கப்பட்டார்கள். நம்மை போன்றவர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. ஆனா நம்மை பேர் உருவாக்கினவங்க தான் சில பேர் வந்து ஐயாவை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறார்கள். பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் தரைக்குறைவா பேசுறாங்க. யாராலும் பார்த்தா உள்ள பார்த்தா நம்ம ஜாதிக்காரங்களா இருப்பான், ஏதாவது ஒரு கட்சியில திமுக இருப்பான், அதிமுக இருப்பான். இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் நோக்கத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுற அவர் சிந்தனை. இப்ப கூட பாத்தீங்கன்னா தூக்கமே வரலாங்கிறார் ஐயா. எப்படியாவது இந்த இடஒதுக்கீடை வாங்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் வாங்க முடியவில்லை என்றால் எப்பொழுதும் வாங்க முடியாது என்பதை ஐயா அவர்கள் சிந்தனை செய்து அதற்குள் எல்லோரும் நீங்கள் ஒற்றுமையோடு வந்து செயல்பட வேண்டும். இங்கு பெரம்பலூர் மாவட்டத்தின் தலைநகரத்தில் மாநில அமைச்சர செயலாளர் வைத்திய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதை நீங்கள் சீரும் சிறப்பாக ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய தலைமையில் நடக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம். இது யாருக்காகவும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவனுக்காவோ இல்ல வைத்தியக்காவோ இல்ல சாமிகளுக்காவோ ராயனனுக்காவோ இந்த போராட்டங்கள் இல்ல. நல்லா தெரிஞ்சீங்க. இது நமக்காக உள்ள போராட்டம். நமக்காக உள்ள போராட்டம்னா எப்படி நீங்க போகணும்? நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தா எப்படி ஈடுபாடோடு செய்வோமே, அதுபோல் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். எங்கள் பெரம்பலூரிலும்
அறிவுறுத்தல் தொடர் நிலையத்திலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இங்கு சிறப்பாக அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்துங்க. அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும். நீங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது மருத்துவர் சின்னையா அவர்கள். நான் முதல்ல சொன்ன அழைப்பை கொடுத்து மனித இனம் இருக்கும் வரை மருத்துவர் சின்னையா அவர்களுடைய வந்து புகழ் மறையவே மறையாது. ஏன் நிறைய பேர் திட்டம் கொடுத்தான். என்னன்னா திட்டம்? இலவசமா மிக்சி கொடுத்தான், இலவசமா கிரைண்டர் கொடுத்தான், இலவசமா பணமும் கொடுத்தான், இலவசமா டிவி கொடுத்தான், இலவசமா ஆடு மாடு கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். ஆனா இலவசமாக நம்ம மருத்துவ சின்ன என்ன கொடுத்துருக்க 108. இந்த மனித இனம் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வந்து 2 நாள்ல உடைஞ்சிடலாம், 1 மாசத்துல உடைஞ்சிடலாம், 6 மாசத்துல வீணா போயிடும். ஆனால் மனித இனம் இருக்கும் வரை நம்முடைய சின்னையா அவருடைய தொலைநோக்கு திட்டத்தில் ஏற்படுத்த 108ம் சரி, இன்னைக்கு புயல் எதிர்ப்பும் சரி, அழிக்க முடியாதது. எந்த ஒரு சுகாதார அமைச்சரும் அது மாதிரி ஒரு திட்டத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை. சின்னையாளர்கள் தான் அதெல்லாம் சிந்தனை பண்ணி வெளிநாட்டில எல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி இதை கொடுத்தால் நம் மக்களுக்கு, இந்த ஏழ்பட்ட மக்களுக்கு உபயோகப்படும். இன்னைக்கு 8 லட்சம் பேர் உயிர் படைக்கிறான். ஒரு செகண்ட் இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் வந்தா காப்பாற்றிடுவாங்க டாக்டர் சொல்லும் போது அந்த 108 தான் இன்னைக்கு எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுகிறது. நீங்க அதுக்கு வந்து நீங்க இது நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் தனியா நம்மளுக்கு மட்டும் அண்ணன் கொடுக்கல, வன்னிய சமுதாயத்துக்கு இல்லாம இந்த மக்களுக்கு எல்லா மக்களும் பயன்பெறுற மாதிரி தான். ஆனா எல்லாரும் என்ன சொன்னா வன்னிய சமுதாயத்துக்கு அவங்க மட்டும் மந்திரி எடுத்துக்காங்க. ஆனால் முதல்ல எத்தனையோ பேருக்கு நம்ம தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் அவங்க அமைச்சர் பதவியை கொடுத்தோம். ஆனா நம்முடைய சின்னையா அவர்கள் இந்த எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோருக்கும் சமத்துவமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதுபோல் ஒரு சிந்தனைவாதி, ஒரு உயர்ந்த மனிதரை இன்று வன்னியரை நாம் முதலமைச்சராக ஆக்க முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. இன்னைக்கு 40ல இருந்து 45 தொகுதியில வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்கும். 20ல இருந்து 25 தொகுதியில வந்து 80,000 இருந்து 90,000 ஓட்டு இருக்கும். இப்ப கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட நம்ம 60-70 தொகுதி நம்ம தனிச்சு நின்று வெற்றி பெறலாம். ஏன்னா 70,000 ஓட்டு வாங்கினா 75,000 ஓட்டு வாங்கினா கண்டிப்பா வெற்றி பெறலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளிடம் ஒற்றுமை இல்லை, வன்னியர் மத்தியில் ஒற்றுமை இல்லை. இப்ப ஐயா ரொம்ப கீழே இறங்கி என்ன செஞ்சாரு? என்ன தலைவனாவும் ஏத்துக்க வேணாம், என்ன ஒரு தொண்டனாவோட ஏத்துக்க வேணாம், நீங்களே தலைவனா இருங்க, ஆனா இந்த இடஒதுக்கீட்டுக்கு நீங்களே வந்து போராடுங்க. மாற்று கட்சியில இருக்கிற வன்னியர்களுக்கும் அவரு கெஞ்சி சொல்றாரு. அவரு இந்த வயசுலயும் வந்தா அண்ணா மராட்டி அண்ணா அவர் போடக்கூடாதா? ஆனா இந்த வயதிலும், இந்த தள்ளாத வயதிலும் ஐயாவுடைய சிந்தனை என்ன இருக்கு? 82 வயசு ஆகுது ஐயாவுக்கு. இந்த வயதிலும் நம்ம சமுதாயம் வாழ வேண்டும், இங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ஐயாவுடைய பேச்சு. அதை யாரும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மாற்றுக் கட்சியில் உள்ள நண்பர்கள், மாற்றுக் கட்சியில் உள்ள சொந்தக்காரர்கள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, மாற்று சமுதாயத்தில் இருக்கிற மாற்று கட்சியில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களாக உணர்வாக அவங்க துண்டை கூட போட்டு பேச்சு கட்டிக்கிட்டோம், கொடி கூட பிடிச்ச கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா இந்த போராட்டத்தில் நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் பக்கத்து வீட்டுல நீங்க சொல்லுங்க, நீங்க தெருவுல போய் வீட்டுக்கு வீடு கண்டிப்பா சொல்லுங்க. வீட்டுக்கு வீடு நம்ம 1 முறைக்கு 2 முறை கூப்பிடும் போது கண்டிப்பாக வருவார்கள். நீங்கள் வந்து சோர்ந்து போகக்கூடாது. இளைஞர்கள் பாத்தீங்கன்னா காலையில ஒரு தெருவுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிறீங்க, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகணும் தேவையே இல்லை. ஒரு பஞ்சாயத்துல 100 இளைஞர்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? நம்ம சமுதாயத்துல 100 பேர் அதிகமா தான் இருப்பாங்க. நான் சொல்றது கம்மியா சொல்றேன். இந்த 100 பேரும் 4 தெரு இருக்கு அப்படின்னா ஆளுக்கு 20 பேர் பிடிச்சிட்டு போங்க, கொடியை பிடிச்சிட்டு இது மாதிரி போய் விளக்க சொல்லுங்க. நோட்டீஸ் கூட வேணாம், நம்ம சமுதாயத்தை போறோம், நமக்காக கிடைக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம குழந்தைங்க பயன்பெறும்.
நம்ம பேரப்பணிங்க பயன்படும், கொள்ளு பேரம் பயன்படும், எல்லாருக்கும் இது கிடைக்கும். நீங்க இடஒதுக்கீடு என்பதை சாதாரண நினைத்து விடாதீர்கள். இந்த இடஒதுக்கீடு கிடைத்தால் ஒரு பேச்சுக்கு வைக்கிறோம் 13% நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க தனியா. அப்ப 100க்கு 13 பேர் நம்ம மெஜாரிட்டியா வேலைக்கு போறோம். இதுல ரொம்ப ஹையா மார்க் எடுக்கிறவங்க அது தனியா ஒரு 5 பேர் அது தனியா தனியா வருவாங்க. அந்த திறமையின் அடிப்படையில் இந்த 13 பேர் வரும்போது ஒரு 10,000 பேர் வேலை எடுக்கும் போது அப்ப என்ன ஆகுது? எவ்வளவு 1,300 பேர் போயிடுது. இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் என்றும் வாங்க முடியாது. இந்த 13% நமக்கு கிடைச்சாலே 10 ஆண்டு டு 15 ஆண்டுக்குள் எல்லா வன்னிய வீட்டிலும் ஒருவர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். அதை உணருங்கள். அந்த உணர்ந்தால் தான் செயல்படுத்த முடியும். நீங்களெல்லாம் இந்த பிற்காலத்தில் உள்ள நாங்கள் இருந்த காலகட்டத்தில் போராட்டம் என்பது நாங்க கடப்பாறையை உடைச்சி நாங்க பாறையை உடைச்சோம், பாலத்தை உடைச்சோம், நாங்க மரத்தை வெட்டோம். மரத்தை வெட்டோம்னா இப்ப மெஷின் வச்சு அறுக்கிற மரம் இல்ல, நாங்க கைவால் பிடிச்சி அறுத்துக்கோம். இது மாதிரி அன்னை காலகட்டங்கள் அவ்வளவு சிரமமாக இருந்தாலும் ஈடுபாடாக செஞ்சார்கள். நீங்க எல்லாத்தையும் தூக்கி எட்ட வச்சிருங்க. எந்த வெறுப்பு இருந்தாலும் யார் மேல இருந்தாலும் தூக்கி எட்ட வச்சுட்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இந்த போராட்டம் வெற்றி பெற்றால்தான் நாம் இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். இந்த தலைநிமிர்ந்து வாழ முடியும். நீங்க ஒண்ணுமே வேணாம். நம்ம பகுதியில் நம்ம மாவட்டத்தில் உள்ள பன்னீர் வீடுகள்ல போறா பாருங்க. யாரும் இந்த கண்ணபிரான் அவர்கள் என்ன மன்னிக்கணும். நீங்க வேற்று ஜாதியில உள்ளவங்க வீட்லயும் போய் பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு இன்னமும் போற வீட்டுல தான் இருக்கும் நிறைய வீடு. அந்தந்த கிராமத்தில் உள்ள ஒரு இடத்த பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 வீடு இருக்குன்னா கிட்டத்தட்ட 200-250 வீடு, பாதி வீடு மேல போற வீடா இருக்கு. ஒருத்தர் கேட்டாரு, தாடி வீட்டுல தலைவர் இறந்த போறாங்க, தலைவர் உள்ளே இப்படி இருக்க கூற வீடா இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்டாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஏழ்மையா நம்ம இருக்கோம். அது முதல்ல உணருங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன், யாரையும் புண்படுத்த சொல்ல. அவங்களுக்கு இன்னும் கீழே இருக்கும். அப்ப முன்னேறினா என்ன செய்யணும்? படிப்புல முன்னேறணும், வேலையை பண்ணுவாங்க. நீங்க இதுல வரலன்னு சொன்னா எப்போதும் ஆகவே ஆகாது. ஒரு வீட்டுல ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கும்போது அவருடைய குடும்பங்கள் ஒரு 10,000-20,000 சம்பளம் வாங்கினா அந்த குடும்பம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்ததுன்னு பாருங்க. சில பேர் குடிச்சுட்டு வேணா போறான், அதை பத்தி நான் சொல்ல. உண்மையாக ஒரு அரசு வேலையில் இருக்கிறவர்கள் எப்படி அந்த குடும்பங்கள் முன்னேறுது, அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறார்கள் என்று நீங்க ஆழமாக யோசிக்க வேண்டும். அதை ஆழமாக யோசித்தால்தான் இந்த போராட்டம் வெற்றி பெறும். நாம் இடஒதுக்கீடை கண்டிப்பாக வாங்கியே தீர வேண்டும். அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடை வாங்கியே தீரும். எத்தனை திரும்ப நான் சொல்றேன், இந்த போராட்டத்துக்கு பிறகு எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் இந்த அரசு எடுத்துக்கொள்ளட்டும். அதை பற்றி பிரச்சனை. ஆனால் இன்று திரும்பவும் முன்னாடி இருந்து ஒரு உயிர்களை கொடுத்திருக்கோம், திரும்பவும் எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த போராட்டத்துக்கு வெற்றி நம் இடஒதுக்கீடு தான். இந்த நம்மளுடைய ஐயா இருக்கிறது பாருங்க, நம்மளுக்கு எத்தனை பிரிவா கிடைக்கு பாருங்க. நம்ம சமுதாயம் எத்தனை பிரிவா கிடைக்குது. ஒருத்தன் போடுறான், வாட்ஸ்அப்ல போட்டுருக்கான், ஒரு 40 சங்கம் போடுறான். இது மாதிரி எல்லாம் போராட்டம் வாங்கன்னு. அந்த 40 பேர் கூட அங்க போயிருக்க மாட்டாங்க. சென்னைக்கு ஒரு சங்கத்தில் ஒருத்தவங்க கூட போயிருக்க மாட்டாங்க. ஐயா ஒரு நடத்துவது தான் வன்னியர் சங்கம். அது ஒன்று மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது தவிர வேற எந்த ஒரு கொம்பனாலும் செய்ய முடியாது. அதை முதல்ல உணருங்க. ஐயா மட்டும் நடத்துற வன்னியர் சங்கம் மட்டும்தான் இங்க வன்னியர்களை காப்பாற்ற முடியுமே தவிர இல்லை அதிமுகவில் இருக்கிற வன்னியரும் இல்ல திமுகவில் இருக்கிற வன்னியரும் எவரும் நம்மை காப்பாற்ற மாட்டோம். நல்லா தெரிஞ்சீங்க. சண்டை போட்டு அடி வாங்கினா யார் வந்து நிற்கிறான்? பாட்டாளிமக இருக்கிறான் வந்து நிற்கிறான். இங்கதான் முறையிடுறான். ஒருத்தன் பாதிக்கப்படும் போது யார் வந்து நிற்கிறான்? பாட்டாளிமக இருக்கிறான் தான் வந்து நிற்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய எல்லாரும் ஐயா பின்னால் நாம் மணியை வைக்க வேண்டும். ஐயாதான் இந்த குடும்ப தலைவர், ஐயாதான் இந்த சமுதாயத்தின் தலைவர்.
இந்த சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஐயா நினைத்தால் மட்டும்தான் முடியும். எத்தனை பிறகு நம்ம ஐயா மாதிரி எத்தனை பேர் வரலாம், ஆனால் ஐயா போல் ஒருவர் நமக்கு கிடைக்க மாட்டார் என்பதை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கட்சியை விட்டு வெளில வந்த பிறகு விஜயலட்சுமி சீனிவாசன் என்ன பெண்மணி இருந்தாங்க, முதல்ல அந்த அக்கா இருந்துச்சு. அந்த அக்கா இறப்புக்கு வந்திருந்தாங்க. நான் வெளியில இருந்த பொறுப்பு எடுத்தப்ப வெளில இருந்து நான் தொழில் ரீதியா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஐயா அந்த கிராமத்துக்கு கோவாத்துக்கு வர கோவாத்துக்கு வரும்போது நான் கேள்விப்பட்டு அங்க போய் ஐயா முன்னாடி நிக்கிறேன். எப்போதும் ஐயா சோற்றுல கையை வச்சு நடந்து வருவாங்க. அப்ப நடந்து வராங்க, தலைவர் நம்ம காடு வெட்டியார் வராரு, அவர் பின்னாடி ஐயா வண்டியில நினைக்க வராங்க. அப்ப இருக்கும்போது உள்ள ஆயிடுச்சு போய் மாலை போட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்து அப்புறம் எப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது திரும்ப ஒரு வார்த்தை கேட்கிறாரு, ஏன் குரு என்ன திருமால் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தலைவர். இல்லையா, அவன் 40 லாரி வச்சுட்டு எல்லாம் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஐயா திரும்பி பார்த்து சந்தோஷம். உடனே குருகிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்ம கால்வெட்டியார்ட்ட சொல்றாரு, திருமாவளவன் இது மாதிரி ஒரு தொழில் பண்றான், அதுக்கு எந்த இடையூறு இல்லாம எந்த உதவியா இருந்தாலும் செய்யணும்னு சொல்றாரு. நான் கட்சி கேட்ட வந்துட்டேன், எனக்கு செய்யணும்னு அவசியம் அவர் சொல்ல தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஐயாவுடைய மனதை நீங்க பாருங்க, அதுதான் அதை சொல்றேன். ஐயாவுடைய மனது எவ்வளவு பெரிய மனது. இன்று நம் வன்னியர் வாழ வேண்டும் என்றால் ஐயா மேல் இருந்தால்தான் நம்ம வாழ முடியும். நீ என்னதான் தப்பு பண்ணாலும், நம்ம தப்பே பண்ணோம், நிறைய தப்பு பண்றோம், நம்ம அப்பா நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுபோல்தான் இந்த சமுதாயத்தின் தந்தை, வன்னியர் சமுதாயத்துக்கு தந்தை யார் என்றால் ஐயா தான். ஐயா அவர்களை நாம் எக்காரணத்திற்கும் விட்டுக் கொடுக்க கூடாது. எவன் எங்கு ஐயாவை பற்றி சின்ன தலைவராக பேசுறானோ தூக்கி போட்டு மிதிப்பேன்னு நான் சொன்னேன். அதை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக விட்டுவிடாது. ஐயாவையும் சின்ன ஐயாவையும் ஐயா குடும்பத்தை பத்தி எந்த நாய் பேசினாலும் சரி, அதே இடத்த நாங்க தான் காலையில் ஒரு பேஸ்புக்ல போட்டாலும் சரி தூக்கி போட்டு மிதிக்கிறேன். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஐயா சின்னையா தான் நமக்கெல்லாம் இந்த வழிகாட்டி இந்த சமுதாயத்துக்கு. அதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் சிறப்பாக வருகின்ற 21ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்தில் வைத்தி தலைமையில் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தில் சிறப்பாக வந்து அந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சமைக்க வைக்க வேண்டும். அந்த எல்லா தெருக்களும் லாகம், எல்லா தெருக்களும் லாகம். அந்த அளவுக்கு உங்க போராட்டம் வலுப்பெற வேண்டும். ஏன்னா செந்தர ஒன்றியமும் வேப்பூர் ஒன்றியமும் 2 ஒன்றியமும் போனாவே போடும். அவங்க அவ்வளவு திறமை இருக்கும். அது மாதிரி வேப்பந்தந்த ஒன்றியம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க சிறப்பாக எல்லாம் செயல்பட்டு ஆண்கள் பெண்கள் என்று குழந்தைகள் என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லோரும் பாதுகாப்பாக இருசக்கர தயவு செஞ்சு பாதுகாப்பாக உங்களுடைய உயிர்கள் அவசியம் முக்கியம். போட்டி போட்டு வண்டி ஓட்டாம அவசியமாக பாதுகாப்பாக எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கமாக நன்றி கூறி